உங்கள் கருத்து ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் வந்து அந்த தலைப்பு எடுத்துக்கிட்டு இப்போ நான் உங்கள் ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா எல்லோரும் கேட்பேன். நான் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், நான் ஒரு கிரியேட்டர் அப்படிலாம் அடையாளப்படுத்துறத விட நான் ஒரு தமிழ் பேச்சாளர்னு சொல்கிறதுக்கு இன்றைக்குமே ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த மொழி சொல்லி கொடுத்துருக்கிற அறம் இருக்குல்ல, இந்த உலகத்தில் வேறு எந்த மொழி சொல்லி கொடுத்துருக்கு எனக்கு தெரியலை. பகைவனுக்கருள்வாய் நன்னஞ்சே, இது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒருத்தவனை கெட்டதே செஞ்சானா அவர் நான நன்னயம் செய்து விடல் இருக்குல்ல, இதை யார் சொல்லிக் கொடுப்பா? இது வேறு எங்கே இருக்குது? இதுக்கு நீங்கள் ஒப்பீடு எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, ஒரு பையன் அவங்களும் எல்லோரும் சமந்தான டீச்சர்னு ஒரு பையன் சொன்னது. அந்த ஒரு இயற்பியல் பரீட்சைக்கு போன மாணவி அங்கே வேலை விட்டு போனோடனே அவங்களுக்கு புள்ளக்குட்டி இருக்குன்னு சொல்லி அதெல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்து இதோடைய சிறு விளைவையும் பெருவிளைவையும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் கொண்டு வந்தீங்களே, ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான் ஒரு கவிதை படித்தேன். மகாபாரதம் இதிகாசமாகிவிட்டது, ராமாயணம் புராணமாகிவிட்டது, வென்றவர்கள் எல்லாம் மன்னராகிவிட்டார்கள், அடித்து கொண்டும் குத்தி கொண்டும் செத்துப்போன சிப்பாய்கள் என்ன ஆனார்கள் அப்படின்னு அந்த கவிதை. இப்போ நீங்கள் பகையை வளர்த்து அவன் அதை பண்ணிட்டானா, அவனை நான் இதை போன, இவனை அதை பண்ணிட்டானா, இப்படி நினச்சி 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 பெருசாகி அதனால் அண்ணன் சொன்ன மாதிரி வானமே கூரையாய் அகதிகளாய் கிடக்கிற மக்களுக்கு யார் பொறுப்பு? அவங்களுக்கு என்ன பதில்? இப்போ இது வந்து நாடுகளுக்கு நடுவில் நடந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்குள்ள நடந்தாலும் சரி, என் அண்ணன் அன்னைக்கு அதை பண்ணிட்டான்னு இன்னைக்கு தம்பி ஒன்று திருப்பி பண்ணுறது இருக்குல்ல, இது வாழ்க்கையை என்றைக்குமே இன்பமயமாக்காது. அப்படி நீங்கள் எப்போதும் நல்வாழ்வு வர வேண்டும்னா, இல்லறம் வேணும்னா நல்லறம் வேணும். அதுக்கான அறம் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே. ரொம்ப நல்ல நேர்த்தியாக எடுத்துகிட்டு போனீங்க. ஆனால் நீங்கள் வந்து கடைசியாக சந்திப்பிழை இருக்கலாம், சந்ததி பிழை இருக்கலாம்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை சொல்ல முடியாமல் திணறி சிரமப்படுறீங்கல்ல, அதை நல்லா பயிற்சி பண்ணி மேடையில் கொண்டு வரலாம், கொண்டு வாங்க. இல்லைன்னா அதை தூக்கி போட்டுருங்க. உங்களால் கருத்துக்களை வச்சு நல்லா பேச முடியுது. நான் அழகியலான வார்த்தைகளை போடுறேன்னு சொல்லி இதை கோட்டை விட்டுறக்கூடாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.